அச்சச்சோ, நான் நான்வெஜ்ஜும் வெங்காயமும் வாங்க மறந்து போயிட்டேனே. இப்ப நான் என்ன பண்றது? சுத்தம் போ. இப்ப இது வேற தீந்துருச்சா? சோயா சாஸ் இல்லாம நூடுல்ஸ் டேஸ்டாவே இருக்காதே. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ஒரு ஐடியா. ஷின்சான கடைக்கு அனுப்பலாம். அவன் கடைக்கு போய் பொருட்களை வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் பாதி சமையல முடிச்சிடலாம். ஷின்சான் செல்லம், ஏமா இப்படி கூவுறீங்க? இங்க வா செல்லம். அதெல்லாம் இப்ப வர முடியாது, நான் விளையாடிட்டு இருக்கேன். போங்கம்மா. இப்படி எல்லாம் சொன்ன இவன்கிட்ட வேலைக்காகாது. இவனை வேற விதமா டீல் பண்ணணும். விளையாடிட்டு இருக்கியா ஷின்சான்? இல்ல. நீ என்ன பண்றேன்னு அம்மா கிட்ட வந்து காட்டு. அவ்வளவுதானே. ஒரு வேலையும் செய்யல, சும்மா இருக்கிறதுக்கு தான் இந்த பேச்சா? நம்ம பயங்கர பிஸியோ. பார்த்தா தெரியல, சமைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு இருக்காரு. அதனால சீக்கிரம் போய் சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வா. ஐயோ, அப்படியா? என்ன அப்படியாங்கிற? பார்த்தா தெரியல, நான் பிஸியா இருக்கேன்ல. தெரியுது. இந்த மாதிரி நேரத்துல நீ அம்மாவுக்கு உதவியா இருக்கணும். சமத்து பையனா போய் பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. தாய் சொல்ல நான் தட்டுவனா? என்ன வாங்கணும்னு கேட்காமே போறிய ஷின்சான்? வேற என்னம்மா? எனக்கு சாக்லேட், ஆக்ஷன் காமின் பொம்மை இதெல்லாம் தானே. வாங்கிடலாம் விடுங்க. ஒண்ணு நான் சொல்றத மட்டும் வாங்கிட்டு வா. வீட்டுக்கு தேவை வெங்காயமும் நான்வெஜ் மட்டும் தான். ஆனா இருங்கம்மா, நீங்க மட்டும் சொல்லிட்டே போறீங்க. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்? பாவம் சின்ன பையன், அதான் எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஃபர்ஸ்ட் இதை எழுதுவோம். ஷின்சான், நீ என்ன இடது கையால எழுதிட்டு இருக்க? அச்சச்சோ, ஆமா, நான் பாட்டு லொட்டாங்கையில எழுதுறேனே. முதல்ல கவர் லிஸ்ட்ல எழுது. சி. இன்னுமா ஏபில எழுத நேரம் சிக்கு போய்ட்டோம். உன்கிட்ட பேசினா நேரம் தான் வேஸ்ட். நானே எழுதி தரேன். கவர், நான்வெஜ், வெங்காயம். இப்ப எதுக்காக நீ சிரிக்கிற? ஹேண்ட் ரைட்டிங் பாத்தீங்களாமா? இங்கில வந்து கர்ப்பா மூஞ்சி ஏஞ்ச ஒண்ண மாதிரியே இருக்கு. ரொம்ப பேசாம சீக்கிரமா கடைக்கு போயிட்டு வா. காலை வணக்கம் வியாபாரியா. குட் மார்னிங். உனக்கு என்ன தம்பி வேணும்? உங்க கடையில நான்வெஜ்ல விக்கிறீங்களாமே? இது காய்கறி கடை, இங்க அதெல்லாம் கிடைக்காது. அப்படிங்களானே? கொஞ்சம் கிடைக்குமா வெண்ணே? இங்க வெண்ணையும் கிடைக்காது தம்பி. என்னது கிடைக்காத வெண்ணே? உனக்கு எது வேணும்னாலும் பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிக்க. இது கேட்டாலும் இல்ல இல்லன்னு பூட்டுக்குதா? பூட்டு தான் விடுங்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போற? என்ன வேணும் கண்ணா? நான்வெஜ் இருக்கிறதா? இருக்கு. உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. எனக்கு ஒரு 10 பீஸ் வேணுமே. உங்க அம்மா உங்ககிட்ட எவ்வளவு கிராம் வாங்கணும்னு சொல்லி அனுப்பலையா தம்பி? கிராம்பு வாங்கதா சொன்னாங்க. கிராம பத்தி சொல்லி ஞாபகம் வந்துருச்சா? சரி சொல்லு, எவ்வளவு வாங்க சொன்னாங்க? அந்த மாதிரிலாம் எங்க அம்மா சொல்ல. இந்த பையன் ஏன் இப்படி படுத்துறான்? சரி, உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு வாங்கணும்னு கேளேன்பா. சரி, உங்க வீட்டு நம்பர் என்னன்னு சொல்லு. ஃபோன் நம்பரா? சமையல் முடிஞ்சது. ஷின்சான் நான்வெஜ்ஜையும் வெங்காயத்தையும் வாங்கிட்டு வந்தால் மொத்தத்தை முடிச்சிடலாம். நான் கிளம்பிட்டேன். பக்கத்துல இருக்கிற கரைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? என்னாச்சு ஷின்சான்? ஏன் இப்படி மூச்சு வாங்குற? ஏமா, நம்ம வீட்டு ஃபோன் நம்பர் என்னமா? அத கேக்குறதுக்கா இப்படி ஓடி வர? உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. நானே கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் வீட்டுல பத்திரமா இரு. ஏன் இந்த வேலை நீங்க அப்பவே பண்ணிருக்கலாம்ல? ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டே இரு. சமைச்சு வச்சதுல கை வைக்காத. அதெல்லாம் விருந்தாளிங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கேன். அம்மாச்சி, என்னாச்சு? நீங்க செஞ்சதெல்லாம் சூடாறதுக்குள்ள சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. இல்ல எல்லாத்தையும் நானே முழுங்கிடுவேன். என்னது? ஓத வாங்குவேன். காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஏய், சத்தம் போடாத. உன்னை இங்க காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. ரொம்ப ஆசைப்படாத. என்ன காப்பாத்த ஆக்ஷன் காமிக் நிச்சயமா இங்க வருவாரு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க பொண்ணு. ஆக்ஷன் காமிக் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி இங்க வந்தா? நான் தான் கேட்டவங்களுக்கு எல்லாம் கேட்டவன். ஆக்ஷன் காமன், ஆக்ஷன் கே, ஆக்ஷன் பி. நான் திரும்ப வருவேன் ஆக்ஷன் காமன். என்ன காப்பாத்த வந்ததுக்கு தேங்க்ஸ் ஆக்ஷன் காமிக்.
நான் வந்துட்டேன். வந்துட்டீங்களா? ஆக்ஷன் பீப் இப்ப சந்தோஷமா? ரொம்ப. ஓ, சாப்பாடு அசத்தலா இருக்கு. அம்மா எங்க? 5 மணிக்கு போனாங்க வீட்டை விட்டு. என்னது? நான்வெஜ் வாங்குறேன்னு போனாங்கப்பா. ஓ, நான்வெஜ் வாங்கவா? அப்பா, அம்மா வர வரைக்கும் எதுவும் சாப்பிடாம கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கப்பா. பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரதா இருந்த கெஸ்ட் வர போறது இல்ல. நாம யாருக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். ஓகே, சரி. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல ஷின்சான்? அம்மாப்பா என்னப்பா கலக்கிட்டாங்க? சரி ஷின்சான், இன்னைக்கு நாள் பூரா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் காலைல இருந்து நிறைய வாட்டி கடைக்கு போனேன்ப்பா. அப்படியா? ஜாலியா இருந்திருக்குமே. சூப்பரா இருந்ததுப்பா. ஆனா நான் ஒண்ணுமே வாங்கல. எல்லாத்தையும் வாங்கியாச்சு. வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட இந்த மாசத்துல 3 நாள் தான் ஷின்சான் ஸ்கூல் பஸ்ல ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஆனா முழு மாசத்துக்கான பஸ் ஃபீஸ நான் ஏற்கனவே கட்டிட்டேன். பாதி மாசம் பஸ் ஃபீஸ் வேஸ்ட். ஷின்சான், சீக்கிரம் எழுந்துரு. டைம் ஆகுது பாரு. சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாடே. சீக்கிரம் எந்திரி ஷின்சான். இன்னைக்கு நீ மறுபடியும் ஸ்கூல் பஸ்ஸ மிஸ் பண்ண போறியா ஷின்சான்? எந்திரிக்க போறியா இல்லையா? மாட்டனியா? என்ன இந்த ஷின்சான் காணாம போயிட்டான்? தூங்கிட்டு தானே இருந்தான். ஷின்சான், எனக்கு கோவம் வரதுக்குள்ள எழுந்துற, இல்லன்னா உன்ன. என்ன என்ன என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? ராத்திரி பூரா கார்ட்டூனை பார்த்துக்கிட்டு காலையில எழுந்திருக்க லேட் பண்றியா? காலையில ஸ்கூல் இருக்குன்னு ராத்திரி அத்தனை கத்துன எங்க கேக்குற நீ? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அப்புறமா தூங்கிக்கோ. இதென்ன இந்த கணம் கணக்குது? சொல்லிக்கிட்டே இருக்க கேட்காம மறுபடியும் தூங்கிக்கிட்டே இருக்கியா? எந்திரி ஷின்சான். நேரத்தை வீணாக்காத. சீக்கிரமா உன் ஸ்கூல் ட்ரெஸ் எடுத்துட்டு ரெடி ஆகு. சரிம்மா. சீக்கிரம் கிளம்பு ஷின்சான். என்ன ஷின்சான் இத தூங்கிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க ஷின்சான். அவங்க கூட போய் விளையாட வேண்டாமா? நான் ரெடி ஆயிட்டேன். எல்லாம் எடுத்து வச்சிருக்கியான்னு பேக் செக் பண்ணு. சரி. இப்படியே தூங்கி விழிஞ்சிட்டு இருந்தனா எப்படி கிளாஸுக்கு போவ? போய் முதல்ல முகத்தை கழுவிட்டு வா. நல்ல சோப்பு போட்டு முகத்தை கழுவு. ஓகேம்மா. என்னது இந்த பையன் சத்தத்தையே காணோம்? நினைச்சேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. ஏமா வேற எதுவும் இல்லையாமா? காலையில எந்திரிச்சு உன்னை கடப்புறதே பெரிய வேலையா இருக்கு. இதுல நீ கேக்குறத வேற நான் செஞ்சு தரணுமா? இருக்கிறத சாப்பிடு. யோசினாக்கா மேடம் நல்ல புஷ்டியான சாப்பாடுலாம் சாப்பிட சொன்னாங்கம்மா. யோசினாங்க மேடம் சொன்னாங்கன்னு கதை விடாத. பஸ் வந்துற போது சீக்கிரம் சாப்பிடு. நீ சீக்கிரம் எந்திரிச்சனா நானும் சமையல கவனம் செலுத்த முடியும். நீ கேக்குறத செஞ்சு தர முடியும். சரி விடுங்க, என்ன பண்ற? சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்காத. அம்மா சூப்பா இது. பேசுனது போதும், ஒழுங்கா சாப்பிடு. என்ன ரவுண்டா இருக்கு? அம்மா இது யாரோ ஃப்ரீயா கொடுத்த பீன்ஸ் தானே? எப்படி கிடைச்சா உனக்கு என்ன? ஓசில கிடைச்சா உடம்புல ஒட்டுமா? எது உடம்புல ஒட்டும் ஒட்டாதுன்னு எனக்கு தெரியும் ஷின்சான். அப்ப நீங்களே எடுத்து ஒட்டிக்கோங்க.
மரியாதையா சாப்பிடு. ஏம்மா இதெல்லாம் சாப்பிடுறது நான் ஆடா மாடா? காலங்கத்தால என் கோவத்தை கிளறாத. ஒய். மட்ட மாட்டேங்குது. நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தா அதை வச்சு விளையாடிட்டு இருக்கானே. சரி சரி கிளம்பு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிரஷ் பண்ணியா? கைய சுத்தமா கழுவுனியா? சரி ஷூஸ் போட்டுக்கோ. போட்டாச்சு. சீக்கிரம் ஷின்சான், உன் பஸ் வந்துருச்சு, சீக்கிரம். அச்சக்கோ, நான் தொப்பிய மறந்துட்டேம்மா. அதை எங்க வச்ச? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. இன்னைக்கு நீ ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ண, அப்புறம் நீ ஸ்கூலுக்கு நடந்து தான் போகணும். வந்துட்டாங்களா? சாரி மேடம், லேட் ஆயிடுச்சா? குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் நோஹரா. குளிச்சிட்டு வந்தீங்களா மிஸ்? பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஓகே ஷின்சான், டைம் ஆச்சுல, சீக்கிரம் பஸ்ல ஏறு. இந்த பஸ்ல மனுஷன் ஏறுவானா? எனக்கு வேற வண்டி அனுப்புங்க. வண்டியில ஏறாம இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? வயித்த கலக்குதுமா. அதெல்லாம் ஸ்கூல்ல போய் பாத்துக்க. அம்மா லைட்டா ரிலீஸ் ஆயிடுச்சுமா. நீங்க கிளம்புங்க மேடம், நான் இவனை சைக்கிள்லயே கூட்டிட்டு வரேன். சரி மேடம். இன்னைக்கு பஸ் போச்சா? எவ்வளவு வேலை செய்ய வேண்டி இருக்கு. ஆனா இந்த ஷின்சானால எல்லா வேலையும் கெட்டது. இவனை நான் என்ன பண்றது? நாங்க இன்னைக்கு பெயிண்டிங்ல இறங்க போறோம்ல. குட் மார்னிங் பசங்களா, எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு நம்ம பெயிண்டிங் பண்ண போறோம். எல்லாரும் உங்க crayons எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? வெரி குட். ஷின்சான், என்னாச்சு? ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? உங்க எல்லாருக்கும் என்ன வரையணும்னு தோணுதோ அது வரைங்க பசங்களா. பூவா இருந்தாலும் சரி, அனிமல்ஸா இருந்தாலும் சரி. ஓகே. நீ என்ன வரைய போற ஷின்சான்? என்னாச்சு? ஷின்சான், எங்க போற நில? இங்க பாரு ஷின்சான், பெயிண்டிங் ஒரு அற்புதமான கலை. அதை நீ மனசார செய்யணும், புரியுதா? மனசார செய்யணுமா? ஆமா ஷின்சான், கண்ணு மூடி அழகான விஷயத்தை பத்தி யோசி. அதை அப்படியே பெயிண்ட் பண்ண ஆரம்பி, அவ்வளவுதான். உதாரணத்துக்கு ஒரு பூந்தோட்டத்தை யோசிச்சு பாரு. அதுல தெரியுற பூக்களை வரைய ஆரம்பி, சரியா? எங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வா ஷின்சான், ட்ரை பண்ணி பாரு. பூந்தோட்டம். சரி, உன் கற்பனையில இப்ப என்ன தெரியுது சொல்லு. என் பூந்தோட்டத்துல யாரோ லைட் ஆஃப் பண்ணிட்டுறாங்க. சரி சரி, மத்த பசங்களே எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். பரவாயில்லையே, நீ அழகா பூ வரைஞ்சிருக்கியே. மேடம், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இத ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மசாவ் என்ன வரைஞ்சிருக்கான்னு பார்க்கலாமா? ஐயோ, பயப்படாத மசாவ், நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இத பத்தி நீங்க தான் பயப்படுறீங்க, அத நான் பயப்படுறேன். பயப்படாத மசாவ், நீ என்ன வரைஞ்சிருக்கேன்னு என்கிட்ட காட்டு. வேணா சொன்னா கேளுங்க, விட்டு காட்டு. நான் காட்ட முடியாதுன்னு சொல்றேன். பாத்தியாவன ஏடா வரைய சொன்ன வாந்தி எடுத்து வச்சிருக்கேன். அழாத மசாவ், அழாத. உன் பெயிண்டிங் நல்லாதான் இருக்கு. சரி வாய மூடு. எதுக்காக மசாவோட பெயிண்டிங் நீ எடுத்த ஷின்சான்? இங்க பாரு போ, ஓ, நீ என்ன வரைஞ்சிருக்கேன்னு என்கிட்ட கொஞ்சம் காட்டுறியா? இந்தாங்க மேடம். நீ என்ன வரைய ட்ரை பண்ணிருக்கான்னு எனக்கு புரியலையே. என்ன ட்ரை பண்ணேன்னு சொல்லு. இது பால் மேடம். ஓ, பாலா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. சூப்பர். நீங்க நான் வரைஞ்சத பார்க்கலையே. முதல்ல ஏதாவது வரைஞ்சிட்டு வந்து என்கிட்ட பேசு. கசாமா, சொல்லுங்க யோசனாக்கா மேடம். நீ என்ன பெயிண்டிங் வரைஞ்சிருக்க? இது ஒரு டிஃபரெண்டான பெயிண்டிங், நீங்களே பாருங்களேன். கசாமா, உன்னோட பெயிண்டிங் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அதை இன்னும் எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு பாக்குறேன். ஆனா என்ன கலர் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. அத காட்டுங்க ஒரு தடவை. இத பார்த்தாது எப்படி பெயிண்டிங் பண்ணணும்னு நீ கத்துக்கோ. ஆசைப்பட்டு கேக்குறா மேடம், இஷ்டப்பட்டு குடுக்கலனா கோவப்பட்டு நிப்பான். காட்டிடுங்க. எப்படி என் பெயிண்டிங் சூப்பரா இருக்கா?
என்னப்பா பண்ற? தம்பி என்ன பண்றேன்னு கேட்டேன். இந்த பெயிண்டிங்ல ஏதோ ஒரு பிழை இருக்கிறதே. அப்படின்னா என்னோட பெயிண்டிங் அழகா இல்லைன்னு சொல்றியா? இல்ல இல்ல, இந்த பெயிண்டிங்ல நான் கை வச்சாதான் வேலை கரெக்டா நடக்கும். பாரு. நாம இவ்வளவு நேரம் ஷின்சான் கிட்ட பேசினதுல அவனுக்குள்ள இருக்கிற திறமை வெளி வந்துருச்சு போல இருக்கே. கம் ஆன் ஷின்சான், உன் திறமையை காட்டு. முடிஞ்சிது மேடம். என் மாஸ்டர் பீஸ் பெயிண்டிங் இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டானே. சாரி கசாமா. ஏன் மேடம் இந்த பையனை அழ வைக்கிறீங்க? எல்லாம் உன்னாலதான் ஷின்சான். இங்க பாரு ஷின்சான், கொஞ்ச நேரத்துக்கு யாரையும் தொல்லை பண்ணாம ஒழுங்கா உன் பெயிண்டிங்க வர பார்க்கலாம். வரைய ஆரம்பி. போதுமா மேடம்? எதுவுமே வரையாம போதுமான்னு கேக்குறியே? எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குதே. உனக்கு என்ன வரையணும் தோணுதோ வரை ஷின்சான், ஆனா ஏதாவது வரைஞ்சிடு. சரி விடுங்க, அப்ப ஏரோப்ளேன்ல வரைஞ்சிடலாம். என்ன யோசிச்சுட்டு இருக்க ஷின்சான்? இல்ல மேடம், ஏரோப்ளேனுக்கு பெடல் எங்க வரும்? எங்க பாரு ஷின்சான், நடுவுல பெருசா இருக்கும். ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. முன்னாடி 2 பெரிய விங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பின்னாடி 3 விங்ஸ் இருக்கும். ஓகே மேடம். ஏரோப்ளேன் எப்படி பறக்கும்னு தெரியும்ல? கூ கூ கூ. யா! புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு மேடம். இன்னொரு வாட்டி அதை செஞ்சு காட்டுங்க. என்னால இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது, நானே உனக்கு வரைஞ்சு கொடுத்துறேன். ஐயா, நீங்க சூப்பர் டீச்சர். இது நீனியோட பெயிண்டிங், இது பூவோட பெயிண்டிங், இது கசாமாவோடது, அப்புறம் இந்த பெயிண்டிங் ஷின்சானோடது. பாத்தீங்களா, இந்த சின்ன வயசுலயே ஷின்சான் இவ்ளோ நல்லா பெயிண்டிங் பண்றா. மாட்சுசாக்கா மேடம், நீங்க உங்க கிளாஸ் பசங்களுக்கு ரொம்ப நல்லாவே சொல்லி தரீங்க. இருந்தாலும் என் கிளாஸ் பசங்கள உங்க கிளாஸ் பசங்க மிஞ்ச முடியாது. இந்த பெயிண்டிங் நான் தான் வரைஞ்சேன்னு உங்ககிட்ட எப்படி சொல்றது? இது ரொம்ப அழகா இருக்குல்ல ஷின்சான்? ஆமா. அவ்வளவுதான், முடிஞ்சது. மிட்சி, ஷின்சான் எங்க ஆளையே காணோம். அதோ அந்த டப்பால இருக்கான் பாருங்க. எவ்வளவு கியூட்டா இருக்கான்ல. தூங்கும் போது கியூட்டா தான் இருக்கான், ஆனா முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் அவனோட சுயரூபம் என்னன்னு தெரியும்.